நான் ஓபிஎஸ்க்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க விரும்பலைங்க. ஏன்னா எனக்கு அவரை பார்க்கவே பாவமா இருக்கு. ஒரு முதலமைச்சரா இருந்தவர் அங்க போய் இப்ப இன்டர்வியூல போய் உட்கார்ந்துட்டு அது அம்மாவோட கொள்கையை அப்படியே சரண அடைஞ்சு அவங்க அதெல்லாம் எனக்கு அவர்னால எனக்கு அதை பற்றி பதில் சொல்ல விருப்பம் இல்லை என்பது எனது கருத்து. அவர் தொகுதி பங்கீடுக்கான பணத்தை தன்னுடைய நிறுவனங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது ஹைகோர்ட்ல. சிபிஐ விசாரிக்க வேண்டும் பாஜக கூட கேட்டிருக்கு. திமுக ஏற்கனவே கணக்கில் நிலைமையில இந்த கேட்டு இல்ல, எங்க முறைகேடு நடந்தாலும் அது தீவிர விசாரிக்கப்பட வேண்டும். அது மதவாத கட்சிகளோட எதையுமே கூட்டணி கிடையாதுங்கிற மாதிரி அவர் எந்த மதவாத கட்சி எங்க பார்த்தாரோ? இல்ல, எந்த மதவாத கட்சின்னு சொன்னா பரவாயில்ல. ஏன்னா நாங்க மதவாத கட்சியே கிடையாது. நாங்க எல்லாருக்கும் வாழ்த்து சொல்றோம். அப்படி மதவாதம்னு ஒரு திமுக சொல்றாரு. ஏன்னா அவங்க தான் இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறாங்க. அல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் நாங்க இணையாதான் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பது எனது கருத்து. நன்றி தம்பிங்க.